ஏதோ நம் காவலன் ஆண்டவர் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர்கள். அன்று பாலும் தேனும் பொழியும், ஏனெனில் மாத்திருப்பிற்கு தரிசி வருவார். அவர் எருசலேமை சீராக்குவார். மீண்டுமாக பாடுவோம். தேவராஜன் வருவார், வாரோ மாறாதிபோமே. வருகை பாடல். உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் வளர்ந்து நனையும், குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே இறையவனின் சங்கமமே, இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே சகோதரி மின்னலா அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண ஒரு சுகம் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். இறைவன் தாமே இவரை தொட்டு இவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தந்தள்ளபடியாக நாம் ஜெபிப்போம். திருவாளர் டெனிஸ் மார்க் சார்லஸ் மேத்யூ நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டி ஜெபிக்கின்றார்கள். தூய ஆவி அஞ்ஞானத்தோடு இப்பிள்ளைகளும் நன்றாக தேர்வினை எழுத தெய்வீக திருப்பிள்ளை அவர்களுக்காக கொண்டாடுவோம். திருமதி ஷாலினி அறிவழகன் நன்றி பலியாக, அதே போல தொழிலில் நல்ல வளர்ச்சியை வேண்டி ஜெபிக்கின்றார்கள். தொடர்ந்து நன்றி ஏற்றுக்கொண்டு இறை ஆசிர் இவர்களுக்கு கிடைத்தபடியாக நாம் ஜெபிப்போம். திருவாளர் லூயிஸ் திருமதி நிரமலா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்தி தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றார்கள். குடும்பத்திற்காக ஜெபிப்போம். திருவாளர் சூசை மாணிக்கம் திருமதி ஹில்டமேர குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இக்குடும்பத்தை இறைவன் வழி செல்லும்படியாக நாம் ஜெபிப்போம். திருவாளர் செல்வராஜ் திருமதி நம்பிக்கை மீறி இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நம்முடைய மகன் எட்வின் ராஜாவுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். இவர்கள் செலுத்துக்கு நன்றி ஏற்றுக்கொண்டு இக்குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்றி செல்லும்படியாக தெய்வீக திருப்பலிகளை அவர்களுக்காக கொண்டாடுவோம். இறைவனுடைய இரக்கத்திற்காகவே இருக்கின்ற திருவாளர் எல் குழந்தைராஜ், திருவாளர் ஜோடியாவுடைய ஆன்மாளை பாற்றிக்காக கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்களுக்கு நித்திய அமைதியிலே இடந்தந்துள்ளபடியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்னைக்கு என்ன ஞாயிறு? என்ன ஞாயிற்றுக்கிழமை? நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டோடைய பிறப்பு விழாவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி ஒன்று கேட்டால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே கேட்டால் பாதி பேர் கையை தூக்க மாட்டீங்க, கொஞ்சம் பேர் கையை தூக்குற மாதிரி தூக்குவீங்க, சில பேர் கையை
உயர்த்தி பிடிக்கிட்டாலும் ஓரளவுக்காவது கையை தூக்குவீங்க. ஆனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே மகிழ்ச்சி என்பது இருக்கும். ஆனால் நாம் எதிர்பார்த்த மகிழ்ச்சி, கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான். அது காரணம், மகிழ்ச்சி அளவாக இருந்தால் பரவாயில்லை, நமக்கு பெருத்த மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் நாம் எங்கே போய் நிற்கிறது? எல்லாருக்கும் என்ன மகிழ்ச்சி கேட்போம்? எல்லாருக்கும் என்ன மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்படுவோம்? நிறைய மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்படுவோம். போதும் என்ற மனசே பொன் மனம் சிற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிடையாது. ஒன்று வந்துடுச்சா அடுத்து வருமா வராதா? ஒன்று வந்திருக்கே, அந்த ஒன்றை நல்லா ஆண்டு அனுபவிப்போம், நல்லா வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அது கிடைக்கும் போதே அடுத்த மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். அப்போது இந்த மகிழ்ச்சியும் கொண்டாட முடியாமல் அந்த மகிழ்ச்சியும் வருமா வராதா என்று எதிர்பார்ப்பில் ஒருவேளை தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொன்னால் வாழ்வில் நிறைவே இருக்காது. நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான மகிழ்ச்சி இருப்பதிலே இருந்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. கிடைக்காத ஒன்றை அலைந்து தேடி கிடைத்ததை விட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. கிடைக்காத ஒன்றை நம்ம தேடிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக அது கிடைக்காது. கிடைத்ததை விட்டு சென்றோம் என்றால் கிடைத்ததும் போய்விடும். கிடைத்ததும் போச்சுன்னா உள்ளதும் போச்சு. பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் அதுதான் சொல்கிறார். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் சொல்கிறேன் அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். மகிழ்ச்சி என்பது தயாரிப்பு. நல்ல ஒரு தயாரிப்பு இருந்தால் தான் அந்த தயாரிப்பினுடைய வெளிப்பாடு நமக்கு நிறைவு கொடுக்கும். அந்த நிறைவு தான் மகிழ்ச்சி கொடுக்கும். பல உதாரணம் சொல்லலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுன்னா சாப்பாடு தான் சொல்லுவேன் இல்லையா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செஞ்சால் சாப்பாடு நல்லா இருக்கும். எதுவுமே இல்லாமல் நான் சாப்பாடு செய்வேன்னா வெந்தது என்ன வெந்திருக்கோ வெந்து திண்டு தானே பண்ணோம் போய்கிட்டு இருக்கணுமே தவிர அதில் சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. நீ தயாரிச்சுட்டாக்கா அந்த தயாரிப்புக்கு ஏற்ற சுவை இருக்கும். தயாரிப்பே இல்லாமல் நான் சுவையை எதிர்பார்க்கணும் சொன்னால் அது உண்மையான சுவை அங்கு கிடைக்காது. அதே போல தான் ஆண்டவருடைய பிறப்பு என்பதும் அது ஒரு நிறைவு, அது ஒரு சுவை, அது ஒரு சுவை. அந்த சுவையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுவைக்கான தயாரிப்பு இருந்தால் மட்டும்தான் அதை சுவைக்க முடியும். இல்லை என்றால் வாடிக்கையாக வராமல் தான் வெந்த சோத்தை சாப்பிட்டு திரும்பி போன கதை தான். வந்தேன், கிறிஸ்மஸுக்கு வந்தேன், பூசையை பார்த்துட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு போன வழி போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பழைய குருடி கதவை தடி சொல்கிற மாதிரி போயிட்டு திருப்பி அதே தான் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான். அதில் மகிழ்ச்சி இருக்காது. அப்போது மகிழ்ச்சி என்பது ஒருடைய தயாரிப்பில் தான் இருக்குது. தயாரிப்பில் தான் இருக்குது. துணியை கொண்டு போய் கொடுக்குறீங்க கிறிஸ்மஸுக்கு தைக்கிறதுக்கு. யார்கிட்ட கொடுக்குறீங்க? டெய்லர் கையில் கொடுக்குறீங்க. என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க? நல்லா தச்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த மாடல் தான் தச்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்படி தான் தச்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அதில் ஏடாகூடமாக ஒரு சிறு விஷயம் தவறாக நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன செஞ்சுருக்கிற, நான் எப்படி சொல்லிட்டு போனேன், எப்படி தைக்கணும்னு சொன்னேன், நீ இப்படி தானே தச்சிருக்கணும், இப்படி தச்சிருக்கிற, எனக்கு வேண்டாம், காசை திருப்பி கொடு அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஏன்? துணியை கூட நான் சரியாக என்ன பண்ணுறேன், தயாரிப்போடு இருந்தால் தான் அந்த துணியை நான் என்ன பண்ணுறேன், உடுத்திக்கிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாதா துணிக்கே அப்படின்னா ஆண்டவருடைய பிறப்பு என்பது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒன்று. அது சந்தோஷமாக கொண்டாடணும். எப்படி சந்தோஷமாக கொண்டாடணும்? கூட இருக்கிறவங்க, இவன் கூட வர முடியாதவங்க, இவன் கூட பேசாதவங்க, இவன் கூட ஒப்புரவு ஆகாதவங்க, நான் வெறுத்தவங்க, என்ன வெறுத்தவங்க, இல்லாதவங்க, இப்படி அவங்களோடு சேர்ந்து கொண்டாடும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தமே சுகம். அதுதான் தயாரிப்பு இல்லையா? அந்த தயாரிப்போடு நீ கொண்டாடினீங்கன்னு சொன்னால் அது நிறைவே கொடுக்கும். உள்ளத்தில் 1008 காழ்ப்பு உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறேன்னு சொன்னால் கொண்டாடலாம், வழக்கமாக கொண்டாடத்தான், வேடிக்கை பார்த்து போகிறது தான். ஆனால் எந்த விதமான அர்த்தமும் இருக்க போகிறதில்ல. மகிழ்ச்சி என்பது
நல்ல ஒரு தயாரிப்போடு இருக்கணும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி நமக்கு வாழ்க்கைக்கு நிறைவுக்கு இட்டு செல்லும். சரிங்களா? இப்போது இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தை அந்த 4வது வத்தி ஏற்றிடுங்க. 3வது வத்தி ஏற்றுங்க. இந்த வத்தி ஏற்றும் போது உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுங்க, நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, குறைவான சந்தோஷம் இல்லை, எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. அதுக்கு எது தடையாக இருக்கோ அந்த இருளில் போய்க்கிடுவேன். அந்த இருளில் போக்கிட்டு இப்போ ஏற்றுற ஒளியை உள்ளத்தில் ஏற்றி நான் நிறைவான மகிழ்ச்சியை நான் வாழத்துக்கான வழி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒளியை ஏற்றுவதன் வழியாக ஆண்டவுடைய நிஜ ஒளி, அகமகிழ் ஒளி, உண்மையான மகிழ்ச்சி ஒளி நம்முடைய உள்ளத்திலே எழுவதற்காக நாம் தெய்வீக திருப்பலிலே பங்கெடுப்போம். அந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் ஏதேனும் இருக்கும் என்றால் அவைகளை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்றாடுவோம். எல்லாம் இல்லை இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இல்லை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றேன். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற வரமல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பொருட்டே ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. வாழ்வு தரும் உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டே அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
செய்துள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 10-18 முடிய. திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வல்லமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகளை கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாரும் டயர்டா இல்லை இல்லையா? காலையில் இவ்வளவு தொண்டை தண்ணி வத்த சத்தம் போட்டு பேசினேன். எல்லாம் ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கெல்லாம் செஞ்சாங்க. திருப்பலி முடிச்சுட்டு கீழே புனபுர சொல்கிறாங்க, ஃபாதர் எதுவுமே கேட்கல, எக்கோ அடிச்சிச்சுன்ட்டு. அப்போ எப்படிமா சிரிச்சிங்க? என்ன கேட்குது தானே? பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குதா? கை தூக்குங்க. இப்படி ஃபைன், குட். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியிலே வந்த செய்தியை கட்டுரையாக நம்முடைய திரு அவையிலிருந்து தந்திருந்தார்கள். இந்த திருவருகை காலத்தை பற்றி தியானிக்க அதிலே ஒரு பெண் ஒருவள் அமெரிக்காவில் நடந்த ஒரு
சம்பவம் உண்மை சம்பவமாக எழுதப்பட்டது. பெண் ஒருவள் மக்களை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு இடத்திலே, அம்யூஸ்மெண்ட் பார்க், அதிலே பணி செய்து கொண்டு வந்திருந்தவள் பல்வேறு விலங்குகளை வைத்து அதில் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்வதும் பல்வேறு சாகசங்களை செய்வதும் என்று செய்து மக்களை மகிழ்ச்சியில் ஆற்றி வந்தார். அன்று அவர் எது மீது இருந்து மக்களுக்கு அந்த சர்க்கஸ் என்கின்ற சொல்லுகின்ற அந்த நிகழ்வை நடத்தினார் என்றால், ப்ளூ வேல், நீல திமிங்கலம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனின் மீது ஏறி அமர்ந்து தண்ணீரில் சாகசங்கள் செய்வதும் மற்ற பல்வேறு நிகழ்வுகளை செய்து மக்களை உற்சாகமாக வைப்பதும் என்று அதையே தொழிலாக கொண்டிருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று அவர் எந்த திமிங்கலத்தின் மீது ஏறி எதில் அமர்ந்திருந்து மக்களை மகிழ்ச்சியும் உற்சாகமும் காட்டி கொண்டு வந்தாரோ அதே திமிங்கலத்தால் பிடித்து கொல்லப்பட்டார். அதே திமிங்கலம் அவரை கடித்து கொன்றது என்று செய்தி வந்தது. திரு அவை இந்த நிகழ்வை எடுத்து அதிலே நிகழ்ச்சியின் கீழே அதை சிந்திக்க வைக்க ஒரு சிந்தனையாக தந்தது. நம்முடைய பாவமும் அப்படிப்பட்டதுதான். பாவம் செய்யும் பொழுது அது மனதிற்கு ஆனந்தத்தை தருகின்றது, உற்சாகத்தை தருகின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அந்த பாவமே நம்மை கொன்று போடுகின்றது. அந்த பாவமே நம் சாவுக்கு காரணமாக இருக்கின்றது. பவுலடிகளார் சொல்வதை போல பாவத்தின் சம்பளம் மரணமாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நமக்கு திரு அவை போன வாரம் நீங்கள் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற உரையை இந்த ஸ்நாபக அருளப்பர் மூலம் தந்தது. இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக மக்களினுடைய ரெஸ்பான்ஸ், அந்த செய்தியை கேட்ட மக்கள் அவரிடம் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். 3 தரப்பட்ட மக்கள் வருகின்றார்கள். சாதாரண மக்கள் அவரிடம் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. கொஞ்சம் மேல் படியில் சென்று அங்கே படை வீரர்கள் வந்து, ஹையர் அஃபீஷியல்ஸ், லிட்டில் மோர், அவர்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கொஞ்சம் கூட மேலே சென்று டாக்ஸ் கலெக்டர்ஸ், ரெவென்யூ ஆபீசர்ஸ், அவர்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். செய்தி ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புங்கள். ஆனால் அது தொட்டது அத்தனை பேரையும், ஏழைகளை மட்டுமல்ல, பாவிகளை மட்டுமல்ல, அந்த செய்தி யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களை மட்டுமல்ல, மாறாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் அந்த செய்தி இழுத்தது. ஏனென்றால் அந்த வார்த்தை மட்டுமல்ல, அது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தையிலே கடவுளுடைய அருளும் உயிரும் உள்ளது. கடவுளுடைய வார்த்தையிலே கடவுளுடைய அருளும் உயிரும் உள்ளது. அந்த வார்த்தை நம்முடைய இதயங்களை துளைக்கும் போதும் இதே பதிலை நாமும் கேட்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்படி சொல்லும் பொழுது ஏன் இதை நாம் இன்று சிந்திக்க வேண்டும்? இயேசு பிறப்பினுடைய அந்த விழாவை நாம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிறப்பு, அந்த உயிர் என்கின்ற அதனுடைய விலையை நாம் சற்று ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர், நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த உயிரினுடைய விலை, அதனுடைய மதிப்பு என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு அழகாக சொல்லுவார், நான் வந்தேன் மானிடர்கள் வாழ்வு பெறவும் அந்த வாழ்வு முழுமையாக பெறவுமே நான் வந்தேன் என்று சொல்லுவார். முழுமையான வாழ்வு. இந்த முழுமையான வாழ்வு எப்பொழுது அது துண்டிக்கப்படுகின்றது? இந்த முழுமையான வாழ்வு எப்பொழுது அது சாகடிக்கப்படுகின்றது? பாவத்தின் மூலம். அதுதான் இந்த கதை சொல்லுகின்றது. அவர் அந்த திமிங்கலத்தின் மீது சாகசங்கள் காட்டி வந்தார். அந்த திமிங்கலமே அவரை ஒரு நாள் கொன்று போட்டது. நான் இந்த பாவத்தின் அடிமையாக இருந்தேன், இந்த பாவமே என்னை கொன்று போட்டது என்று சொல்லும் பொழுது இறைவன் நம்முள்ளே வைத்த ஒரு பெரிய ஒரு உயிருக்கு நாம் வஞ்சகம் செய்கின்றோம். பிறப்பு என்பது
யாருக்கோ எப்போவோ ஒரு முறை கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசு என்று சொல்கின்றோம். அந்த பிறப்பிற்கு நாம் வஞ்சகம் செய்கின்றோம். நாம் செய்கின்ற சிறிய சிறிய பாவங்களிலே. இந்த உடல், இந்த உயிர் மிகவும் அற்புதமான ஒன்று. அது நெடுதூரம் பயணிக்கக்கூடிய ஒன்று. இன்று பாவங்களினால் மட்டும் 40 வயது 50 வயது அவ்வளவுதான். ஏன்? வெளியில் சென்று விளையாடுவதில்லை, வேலைக்கு செல்வதில்லை, வீட்டில் இருந்து விட்டு எப்பொழுதும் ஃபோன், இல்லையா? ஃபோன், எப்பொழுதும் ஃபோன். இதில் வந்துட்டு இது வந்து எப்படி, ஹவு இட்ஸ் மேனுஃபேக்சர்டு, எப்படி இது உருவாக்கப்பட்டது? இது உருவாக்கப்பட்டதே ஒருவர் இதிலே 24 மணி நேரமும் அதில் உட்கார வேண்டும் என்ற அந்த ஒரு ஃப்ரேம், அது வைத்து மட்டும்தான் இது உருவாக்கப்பட்டது. இதனுடைய நிலைமைகளை நீங்கள் பார்த்தால் என்றால் தெரியும், இல்லையா? முன்னாடி எல்லாம் மெயில் சேட் வந்து மெயிலில் பண்ணுவாங்க, என்ன, ஜிமெயில். இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அங்கேருந்து ஒரு மெசேஜ். அப்புறமா அது எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்குட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறமா ஃபேஸ்புக், அப்புறமா அப்படியே படிப்படியாக போய் இப்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், உடனே, இல்லையா? முன்னாடியெல்லாம் வீடியோ பார்ப்போம், இப்போ ரீல்ஸ், ஷார்ட்ஸ். இதெல்லாம் எதை நோக்கி பயணித்து எப்படியெல்லாம் இது வந்துச்சு? உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் இதில் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நிலைமையிலே இதனுடைய விளைவு எதுவாக இருக்கின்றது? உறவுகள் துண்டிக்கப்படுகின்றது. யார்கிட்டையும் போய் எதுவுமே பேச முடியாது, கேட்க முடியாது. உடனே கோவப்படுவாங்க. கரெக்டான ஒரு பதில் கிடைக்காது. பதில் கிடைச்சாலும் ரொம்ப தப்பான பதிலாக இருக்கும், இல்லையா? நம்முடைய மைண்ட் இட் ஸ்டாப்ஸ் திங்கிங், இல்லையா? ஸோ இந்த பாவங்கள் இது மட்டுமல்ல, பல்வேறு பாவங்களை சொல்லலாம். என்னுடைய உயிரையும் உடலையும் கொல்லுகின்ற அனைத்து செயல்களும் பாவமே. அதை நேராக்குங்கள் என்று நற்செய்தி வாசகம் இன்று அழைப்பு விடுக்கின்றது. இந்த உயிரையும் உடலையும் கொன்று போடுகின்ற எந்த செயலும், இந்த உயிரையும் உடலையும் கொன்று போடுகின்ற எந்த ஒரு பானமும், இந்த உடலையும் உயிரையும் கொன்று போடுகின்ற எந்த ஒரு உறவும், அதை விட்டு விடுங்கள், அதிலிருந்து திரும்பி வாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு வாழ்வை தரவும், அந்த வாழ்வை முழுமையாக தரவுமே இயேசு கிறிஸ்து மனிதராக பிறக்கின்றார். இன்று நாம் நிறைய நேரங்களில் நாம சொல்லும் பொழுது, ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? ஆபிரகாம், மோயிசன், யாக்கோபு. ஆபிரகாம் 175 years, மோயிசன் 120, யாக்கோபு 145. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் கதை ஃபாதர், அதெல்லாம் சும்மா இல்லை. அதுதான் விவிலியம் சொல்லுகின்றது. முதிர்ந்த வயதில் சக்கரியா குழந்தையை பெற்றெடுத்தார் என்று சொல்லும்போது அதெல்லாம் கதை. அப்படி அல்ல. இறைவனுடைய பிறப்பு அந்த உயிரின் மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த உயிரையும் அந்த உடலையும் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆண்டவருடைய வசனம், அவருடைய நற்செய்தி நம்மிடம் பேசப்படும் பொழுது அந்த நற்செய்தியோடு சேர்த்து இறைவனுடைய முழுமையான அந்த அருளும் அந்த உயிரும் நமக்கு கிடைக்கின்றது. அது எப்படிப்பட்ட பாவங்கள் செய்து நம்முடைய உடலும் உயிரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை திரும்பி கொண்டு வந்து முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றலை உடையது அந்த கடவுளுடைய அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், நம்மையே நாம் தயாரிப்போம். நம்முடைய வாழ்வை சுருக்குகின்ற, நம்முடைய உயிரினுடைய அந்த சக்தியை குறைக்கின்ற, நம்முடைய உடல் என்பது வெகு தூரம் போக பயணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. நம்மிலே இருக்கின்ற சக்தி என்பது பல்வேறு பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து முழுமையான ஒரு வாழ்வை பெற ஆற்றல் படைத்தது நம்முடைய உடலும் உயிரும். அப்படிப்பட்ட உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு நேராக நம்முடைய கடவுளுடைய அந்த செய்தியை கேட்டு அவருடைய வழியிலே நடக்கவும், அந்த வாழ்வை முழுமையான அனுபவிக்க வேண்டிய அருளையும் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார்.
போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சி குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை ஆசீர் எல்லோருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைத்துள்ளபடியாக அவரவருடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றி எந்த மகிழ்ச்சிக்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை நிறைவாய் காணும்படி அவர்களுக்கு அந்த வரம் தர வேண்டி ஜெபிப்போம். குடும்பத்திலே அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பேன் அவைகளை அகற்றிவிட்டு எது அமைதியை கொடுக்குமோ எது சமாதானத்தை கொடுக்குமோ அதன் வழியாய் மகிழ்ச்சி கிடைக்குமோ அதற்கான வழியை இறைவன் தந்துள்ளபடியாக நாம் ஜெபிப்போம். குடும்பத்திலே பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. திருமணம் ஆகாமல் பல ஆண்டுகளாக நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு வாழ்விற்கு வேண்டிய வழிகாட்டலை காண்பித்து வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வேண்டிய வழிகாட்டலை தந்துள்ளபடியாக மன்றாடுவோம். திருமணமாகி ஆண்டுகள் கடந்து இறைவனுடைய ஆசிரியருக்காக காத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இறை ஆசிர் அப்பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைத்து மகிழ்ச்சியை காணுகின்ற அருளை தந்துள்ளபடியாக நாம் ஜெபிப்போம். சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி இல்லாமல் அடிமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திலே அவை களையப்பட்டு எல்லாம் கிடைக்கின்ற நிலை உருவாகி அனைவரும் சமம் என்கின்ற மகிழ்ச்சி கிடைத்துள்ளபடியாக ஜெபிப்போம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏழெளி மனித உழைப்பியலான இந்த அப்பத்தையும் ரசத்தை மக்கள் காணிக்கையாக கொடுக்கிறோம். அனைவருக்கும் வாழ்வழி கூட உணவாக பானமாக எங்களுக்கு மாற்றியுள்ளோம். இறைவானை என்றும் எல்லோராலும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதும் ஆகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நினைவுகளை இக்காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெடிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சியை பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களில் இருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை கொண்டு வந்தேன், அமைதியெல்லாம் உங்களிடமே விட்டு செல்லுகிறேன் என்று உடைய திருத்தூதர் வழியாக எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. எங்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் உம் மீதும் எம் பாசமிகு அன்னையின் மீதும் திரு அவையின் மீதும் நாங்கள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கூடிய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எல்லோருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் வேண்டிய அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் பொழிந்தருள்ள நீ திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
நாவில் வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு ஆண்டவருடைய பிறப்பு விழா மகிழ்ச்சி என்பதனை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாலிப பிள்ளைகளும் பெரியோர்களும் ஒன்றாக சேர்ந்து மாலை நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இருளிலிருந்து ஒளி வந்தது. அந்த ஒளி கிறிஸ்துவை அழைத்து சென்றது. அந்த கிறிஸ்து என்ற மகிழ்ச்சி நம்மிலே பிறந்தது. அதனுடைய வெளிப்பாடுகள் என்னவெல்லாம் உள்ளன என்பதனை சில காட்சிகளாகவும் சிலவை நடனங்களாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே திருப்பலி முடிந்த பிறகு பின்னால் உங்களுக்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. இருக்கைகள் பற்றவில்லை என்றால் நீங்கள் இங்கிருந்து எடுத்து சென்று வெளியே போட்டு அமர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு அரை மணி நேர நிகழ்வு நன்றாக இருக்கும். இருந்து பிள்ளைகளை வாழ்த்து விட்டு செல்லுங்கள். பிரியமானவர்களே, நாளை முதல் 7 மணிக்கு பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஆண்டவருடைய பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பு பாடல், பிறப்பு விழாவிற்கான திருப்பலிக்கான பாடல் பயிற்சி நாளையிலிருந்து 7 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை பாடுகின்ற பிள்ளைகள் தயவு செய்து எல்லோருமே பயிற்சிக்கு வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் புனித விடுபட்டு போன அன்பியம் திருக்குடும்பம் அன்பியத்திலே நாளை தினம் ஆண்டவருடைய கிறிஸ்து அறிவு பாடல் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். 22ஆம் தேதி மாலை நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து வேறொருக்கு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது. நம்முடைய செங்கல்பட்டு பேராலயத்திலே நடைபெறுகின்றது. விருப்பமுள்ளோர் கலந்து கொண்டு சிறப்பாசிரியர் பெற்றுக்கொள்ள முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் அன்று தேநீர் வழங்குகின்றவர்கள், கேக் கூட விரும்புகிறவர்கள் மாணவர்களே, நேற்றைய தினம் மாலை ஒரு 5 மணி போல் இருக்கும். என்னுடைய அலுவலகத்திற்கு அண்ணன் தங்கை என்று இருவர் வந்தார்கள். நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள் ஒருவர் தற்பொழுது கோயம்புத்தூரில் இருக்கின்றார். தங்கை நாவலூரிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். நீண்ட நாட்களாக அவருடைய வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்தது என்று சொல்லி இந்த பக்கமாக நான் கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. உள்ளே வந்தேன். உள்ளே வந்து ஆலயத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபித்தேன். தந்தை சோதரி இடத்திலே மன்றாடினேன். அன்னை இடத்திலே மன்றாடினேன். மன்றாடி விட்டு வீட்டிற்கு சென்றேன். வீட்டிற்கு சென்ற 3வது நாள் எனக்கு கோவையிலிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று அங்கு சென்றேன். நான் என்ன எதிர்பார்த்து கேட்டேனோ அது எனக்கு கிடைத்தது. நல்லதொரு வேலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி 1 மாதத்திற்கு முன்பாக ஜெபித்து விட்டு சென்றேன். நான் ஜெபித்து விட்டு சென்றேன். எனவே கடவுள் எனக்கு கொடுத்தார். நான் நன்றி மறவா மகனாக கண்ட காரணத்தினால் அங்கிருந்து வந்து தன்னுடைய முதல் மாத சம்பளமான ரூபாய் 60,000 என்னிடம் கொடுத்து இவற்றை உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னிடம் கொடுத்து விட்டு சென்றார். பிரியமானவர்களே, யோடு வருகிறவர்களுக்கு ஜெபம் ஜெயமாக அமையும் என்பதற்காக இவற்றை நான் சொல்லுகிறேன். வேடிக்கையாக வருவோம் என்றால் வாடிக்கையாக பார்த்துவிட்டு தான் செல்வோம். ஜெபத்தோடு வருவோம் என்றால் நல்ல ஜெயத்தோடு செல்வோம். ஜெபமே ஜெயம் என்பதற்கு நேற்றினிடம் நடந்த ஒரு சான்றினை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இவ்வாறு ஏராளமான பேர் தந்தை சோசை இடத்திலே மன்றாடியவர்கள், அன்னை மடத்திலே மன்றாடியவர்கள் தகுந்த பலனை பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். நீங்களும் அவ்வாறே ஜெபியுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை இழக்காமல் நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நாம் ஆண்டவனுடைய அருள் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று சொல்லி திருப்பலி முடிந்த பிறகு அனைவரும்
ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ள முன் வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிறப்பிற்கான நவன் நாட்கள், அருமையான நாட்கள். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து ஆண்டவருடைய பிறப்பு விழாவினுடைய நவநாள் ஜெபம், திருப்பலி. வீட்டிற்கு ஒருவர் என்று வாருங்கள். எல்லோரும் வர முடியாது, நன்றாக தெரியும். ஆனால் வீட்டிற்கு ஒருவராக வந்து இந்த நவநாளிலே கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். யாரும் அது பார்க்கதே கிடையாது. நேராக கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு வரும், கிறிஸ்மஸுக்கு பூசைக்கு போவோம், கோயிலுக்கு வெளியே நிற்போம், 10ஓடு 1 வேடிக்கை பார்த்துட்டு போவோம். அப்படி தான் போய்கிட்டு இருக்கவே தவிர அதை அர்த்தத்தோடு நம்ம கொண்டாடுவதே இல்லை. எனவே நவன் நாட்களே வாருங்கள், வந்து ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். அவர் கொண்டு வந்த அந்த அமைதியும் அனைவரையும் ஆண்டுடைய உள்ளத்தில் ஊர்வோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்து அருள் கொடை வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக பேச வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உடைய குடும்பங்களையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. நம் அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது.